நிறைவேறும் மற்றும் 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் யாரை புடமிட்டுச்சான்? நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா போத்திபார புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா பார்வோனை புடமிடணும்னு நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம்னா சகோதரர்களை புடமிடுங்க. வார்த்தை நிறைவேறுவதற்கு அந்த வார்த்தை அவனை புடமிட்டது. ஒரு வாக்குத்தத்தம் வந்த பிறகு என்னென்ன நடக்குதோ புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உருவாக்குறதற்கு சில பெனினால கர்த்தர் உங்க முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சகோதரர்களை எதிராக கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நிறுத்துவார். உருவாக்குறதற்கு சில சவுல கை ஈட்டியை கொடுத்து கர்த்தர் அனுப்புவார். உருவாக்குறதுக்கு சில சிங்கத்தை கர்த்தர் அனுப்புவார், கரடி அனுப்புவார், கோலியத்தை அனுப்புவார். உன்னை புரிஞ்சுக்க அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கவே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது தாய் கருவிலே. அவன் அந்த பாடலை எழுதின சகோதரன் என்ன அழகா எழுதிக்க, தரிசனம் ஆல்ரெடி உருவாயிட்டு.